சென்னை மாதவரம் அருகே கொசப்பூர் பகுதிக்கு இத்தனை காலமாக பேருந்து சேவை இல்லாமல் இருந்து வந்ததா? பேருந்து சேவையை அந்த கிராமம் வரை நீட்டித்து உத்தரவு. தங்களது கிராமத்திற்கு பேருந்து வந்ததை கண்டு ஆரத்தி எடுத்து பூஜை செய்து வழிபட்டு கொண்டாடிய மக்கள். பல்லக்குல ஏறி போக மறைஞ்சது சோகம், பல்லக்குல ஏறி போக மறைஞ்சது சோகம். மாதவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொசப்பூர் பகுதிக்கு 64D என்கிற பேருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்து செல்கிறது. இந்த பேருந்து கொசப்பூர், மாத்தூர், தபால் பெட்டி, மூலக்கடை, டவுட்டன் வழியாக உயர்நீதிமன்றம் சென்று கொண்டிருந்தது. கொசப்பூரில் இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தீயம்பாக்கம், சென்றம்பாக்கம், கண்ணம்பாளையம், பெரியார் நகர், காந்தி நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்தும் 60க்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் பள்ளி, கல்லூரிக்காக மூலக்கடை, மாதவரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு படிக்க சென்று வந்தனர். இந்த நிலையில் அந்த வழித்தடத்தில் கொசப்பூர் வரை பேருந்து இல்லாததை அறிந்த அரசானது உடனடியாக 64D என்கிற பேருந்தை அந்த வழித்தடம் கொசப்பூர் பகுதியிலிருந்து தீயம்பாக்கம் வரை நீட்டிப்பு செய்திருக்கிறது. தங்களது கிராமத்திற்கு அந்த பேருந்து வர அந்த பேருந்திற்கு எப்படி அலங்காரம் செய்து பூஜை செய்து வழிபாடு செய்து ஆரத்தி எடுத்து மக்கள் கொண்டாடுகிறார்கள் பாருங்கள். அரசுக்கு அந்த பகுதி மக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். செய்திகளை வழங்கியோர் GT Holidays, Medway Hospitals, Prithvi Innerwears.